திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, திருவருட்பயனுடைய இறுதி அதிகாரமாகிய அணைந்தோர் தன்மை சீவன் முத்தர்களுடைய இலக்கணம். சிவஞான போதம் 11ஆம் நூற்பா. சீவன் முத்தர்கள் பேரின்பத்தை நுகர்ந்த நிலையில் இந்த மண்ணுலகிலே எவ்வாறு இருப்பர் என்பதை இந்த அதிகாரத்தில் காட்டார். இதற்கு பேசா அனுபூதி நிலை என்று சொல்லப்படும். இந்த சிவத்திலே தன்னுடைய அறிவை பொருந்தி நிற்கக்கூடிய ஞானிகள் உலக பற்றினை பற்றி சிறிதும் சிந்தனை இல்லாது இருப்பர். இது சிவஞான சித்தியாரில் ஞாலமதில் ஞானநுட்டையுடையோருக்கு நன்மையொடு தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலமில்லை, தவமில்லை, விரதமில்லை, ஆச்சிரமச் செயலில்லை, சித்தமளமில்லை, கோலமில்லை, குறியில்லை, குளமில்லை, குணமுமில்லை, பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணமருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடனும் பயில்வர் என்று காட்டுகிறார். ஞான நெட்டையோடு இருக்கு என்ன இல்லை, நன்மை இல்லை, தீமை இல்லை, சீலமில்லை, விரதமில்லை, ஆச்சிரம செயலில்லை, கோலம் இல்லை, குறி இல்லை, குளம் இல்லை, குணம் இல்லை, ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் கடந்து பெருமானையே சிந்தித்து கொண்டிருப்பர். இது 11ஆம் நூற்பால பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். 10வது திருமுறையில் திருமூல நாயனார் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் போதம், பரத்தை மறைத்தது பார்முதல் போதம். பரத்தை பார்த்தா பார் தெரியாது, பாரை பார்த்தா பதம் தெரியாது, ஒன்று தான் காட்சிப்படும். உலகம் தெரிந்தால் சிவம் தெரியாது, சிவம் தெரிந்தால் உலகம் தெரியாது. அப்போ சீவன் முத்தர்களுக்கு உலகமே காட்சிப்பட்டு கொண்டு இருக்காது, எது சிவம் தான் காட்சிப்படும், நமக்கு உலகம்தான் காட்சிப்படும். அந்த நிலையில் அந்த பெருமக்கள் எவ்வாறு இருப்பர் என்பதை ஒரு 10 பாடலில் காட்டுகிறார். 91 பாருங்க. ஓங்கு உணர்வின்கண் உள்ளடங்கி உள்ளத்து இன்பொடுங்க தூங்குமவர் மற்ற ஏது உண்டு சொல். ஓங்கு உணர்வை என்ன செய்கிறார்? ஓங்கு உணர்விலேயே ஆகச்சிறந்த உணர்வு எது? பேரின்பந்தான். அந்த பேரின்பத்தில் சிவத்தோடு அழுந்தி இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்திலே உள் அடங்கி, பேரின்பத்தில் எப்படி இருப்பாங்க? உள்ள அடங்கி இருப்பாங்க. எப்பவுமே ஒரு பொருளை அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? அழுந்தி அடங்கி தான் அனுபவிக்கும். அப்போ பேரின்பத்தில் சிவத்தில் ஆன்மா எப்படி இருக்கும்? அடங்கி நின்று தான் அனுபவிக்கும். அதனால் அந்த உணர்வினே உள்ளடங்கி, அப்படி அடங்கியதால் என்ன நிகழும்? உள்ளத்து இன்பொடுங்க. நாம் சிவத்தில் ஒடுங்கணும்னா நம் உள்ளத்தில் எது ஒடுங்கும்? இன்பம் ஒடுங்கும். இப்போ இன்பம் ஒடுங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? சிவத்தில் அடங்கணும். சிவத்தில் அடங்கினாதான் இன்பம் விளையும் நமக்கு. அதுதான் வழி, வேறு வழி இல்லை. எனவே சிவத்தில் அடங்கி நிற்பது தான் நமக்கு ஆகச்சிறந்த வழி. ஆனால் அடக்கம் என்பது நமக்கு சொல்கிற மாதிரி, அடக்கம் ஆறுயிர் உயிக்கும், அமரர் உயிக்கும் ஆறுயிர் அடங்காமல் ஆறுயிர் உயித்து விடும். உலகத்திலேயே அடக்கம் வேணுன்றாங்க. உலகத்திலே என்ன வேணும்? அடக்கம் வேணும். சிவத்தில் அப்போ எப்படி இருக்கணும் பார்த்துக்குங்க. உலகத்திலே எப்படி இருக்கணும்? அடக்கமாக இருக்கணும்னு வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார். அப்போ சிவத்தில் முழுமையாக அடங்கி இருந்தால் உள்ளத்து இன்பொடுங்க தூங்கும் அவர். தூங்குதல் என்பது என்னது? நெட்டை கூடல். தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே என்பார். தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே. அப்போது தூக்கம் 2 தூக்கம் இருக்குது. ஒன்று கேவலத்தில் தூங்குறது, இன்னொன்று சுத்தத்தில் தூங்குறது. கேவல துரியாதீதம், நிட்டையில் துரியாதீதம். கேவலத்தில் இருந்தோம்னா
அங்கேயும் தன்னை மறந்துடுவோம், சுத்தத்துலேயும் தன்னை மறந்துடுவோம். ஆனால் கேவலத்தில் மலம் ஆதாரமாக இருக்கும். ஆணவ மலத்தில் போய் ஆன்மா தன்னை இழந்துடும். இங்கே புருவ நடுவுலேருந்து எங்கே போகுது? கீழே ஒவ்வொன்றா இறங்கி மூலாதாரத்துக்கு போகும்போது அது என்ன ஆகுது? மலம் தாரகம். ஆணவ மலத்தில் போய் என்ன செஞ்சிருது? தன்னை இழந்து விடுகிறது. அப்போது துன்பம் தான் வழி. அதே சுத்த நிலையில் என்ன ஆகுது? தன்னை இழந்து சிவத்தில் அழுந்திடுது. இங்கே கேவலத்தில் ஆணவ மலத்தில் அழுந்துவது போல சுத்தத்தில் எதில் அழுந்தது? சிவத்தில் அழுந்துகிறது. எனவே இன்பம் தான் தாரகம். அங்கே சிவம் தாரகமாக இருக்குது. அதனால தான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இப்போ தன்னை இழந்து எங்கே இழக்கணும்? பெருமான்ட்ட இழக்கணும். நாம் இழக்கிறோம். எங்கே இழந்துடுறோம்? கேவலத்தில் இழந்துடுறோம். கேவலத்தில் இழக்கிறோம், சுத்தத்தில் இழக்கணும். சுத்தத்தில் இழந்தோம்னா நமக்கு என்னது? தூங்கும் அவர் மற்ற சொல் ஏது உண்டு. மற்ற ஏது உண்டு சொல்னு இருக்கா இல்லையா? மற்ற ஏது உண்டு சொல். மற்ற சொல் ஏது உண்டு. அங்கே பேச்சு இல்லை. எப்போ? எந்த துரியாதத்தில் இருந்தாலும் பேச்சு இல்லை. கேவல துரியாதீதத்துலேயும் பேச்சு இல்லை, சுத்த துரியாதீதத்துலேயும் பேச்சு இல்லை. ஆனால் இது இருளிலே தன்னை இழந்தது, அது அருளிலே தன்னை இழத்தல். ஞானிகள் அருளிலே தன்னை இழந்து நிற்பார்கள், அஞ்ஞானிகள் இருளிலே தன்னை இழந்து நிற்பார்கள். எனவே மற்ற ஏது உண்டு சொல் என்று இங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த ஆன்மாக்கள் சுத்த நிலையில் பெருமான அடைந்து இவ்வாறு நிட்டை கூடி நிற்கின்ற நிலையில் அவர்கள் எதை விரும்புவார்கள் என்பதை அடுத்த பாட்டில் சொல்கிறார். ஏன்னா இந்த நெட்டை கூடுகிற போது நாம் பல முறை சிந்தித்திருக்கிறோம். அந்த பேரின்ப நிலைக்கு செல்லுகிற போது ஆன்மாக்களுக்கு என்ன வரும்? வியாபக ஞானம் வரும். எப்போ பாசம் நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்போவே நமக்கு என்ன வந்துடும்? வியாபக ஞானம். வியாபக ஞானம்னா என்னது? அறிந்தாங்க அறிதல். பெருமான மாதிரி இங்கே இருந்துக்கிட்டே 3 காலத்தையும் அறிவது, 3 உலகங்களையும் அறிவது. அது இயல்பாக வந்துடும். ஏன்னா ஆன்மா எதை சாருகிறதோ சார்தலின் வண்ணமாதல் ஆன்மாவுக்கு இலக்கணம். சிவத்தோடு சார்வதினால சிவத்தின் எண்குணங்களும் எதற்கு வந்துடும்? ஆன்மாவுக்கு வந்துடும். அப்படி வருவதனால உடனே இதுக்கு என்ன ஆகிடும்? நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு நினப்பு வரும். இயல்பாக வரும். அது நின்மல சுளுத்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல வரும். அப்படி வருகிற போது அவர்கள் என்ன செய்யணும்? அதை கடக்கணும். இது திருவருள், இது நமக்குரியதல்ல என்று அதை என்ன செய்யணும்? கடக்கணும். அப்படி கடக்கிறவங்க என்ன மனநிலை இருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் சொல்கிறார். ஐந்தொழிலும் சொல்லிட்டுமா? சொல்லிட்டு தான் முடித்தோம். ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. இந்த சீவன் முத்த நிலையில் இருக்கிறவங்க என்னத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்னா ஐந்தொழில் செய்வதை விரும்ப மாட்டார்கள். ஐந்தொழில் எது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தொழிலையும் செய்பவர்கள் யாரு? ஐந்தொழில் செய்பவர் யாரு? பெருமான் தான் செய்வார். நேரடியாக செய்ய மாட்டார். என்ன செய்வார்? அதற்கான அதிதெய்வங்களை வைத்து செய்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மகேஸ்வரர், அருளல் சதாசிவர், படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடம்பரவே திரோவிப்பர் ஈசர் மண்ணு சதாசிவர் அன்றே அணுக்கரகராம். எங்க உண்மை விளக்கத்தில் சரியா? அப்போது அவர்களையெல்லாம் என்ன செய்கிறாரு? ஐந்தொழில் செய்வதற்கு ஒவ்வொரு அதிகாரத்தை ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறார். அப்போது இந்த வியாபக ஞானம் ஆன்மாவுக்கு பாசம் நீங்க என்ன வரும்? இந்த வியாபக ஞானம் வரும். வந்தால் இதுக்கு என்ன ஆசை வந்துடும்? இந்த சட்டாம்பிள்ளை யார்?
ஸ்கூலில் கிளாஸ் லீடராக ஒருத்தர் இருப்பானா இல்லையா, அவன் தான் பார்ப்பான். யார் போடுவாங்க பொதுவாக? கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனை பார்த்து போடுவான். போட்ட உடனே அவன் என்ன செய்வான், அவனே வாத்தியார் ஆயிடுவான். ஏய் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு யாராவது சத்தம் போட்டிங்கன்னா பேர் எழுதி வச்சுருவேன், அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா. அவனுக்கு என்ன இருக்குது, இப்போ நல்லா படிக்கிற பையன்தான், நல்லா படித்தாலும் அவனுக்கு என்ன வந்துடுது, அந்த ஆசிரியர் மாதிரி இருக்கிறதுல ஒரு ஆசை இருக்குது. இதுக்கு அதிகார மல வாசனை. இதுக்கு என்ன பேர்? அதிகார மல வாசனை. இந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் மேல்நிலைக்கு போகிற போது சில ஆன்மாக்களுக்கு என்ன வரும், அதிகார மல வாசனை வரும். அப்படி வந்துட்டா பெருமான் என்ன செஞ்சிடறார், அவ்வளோதானே, ஏதாவது கொஞ்ச நாளைக்கு உருத்துறனா இருயா, கொஞ்ச நாளைக்கு திருமாலா இரு, கொஞ்ச நாளைக்கு பிரம்மாவா இரு அப்படின்னு என்ன செஞ்சிருவார், அதை கொடுத்துருவார், போஸ்டிங் போட்டுருவார். புரியுதுங்களா? அப்போ அந்த போஸ்டிங் போகிறதுங்கிறது அவங்கெல்லாம் நல்ல உயர்ந்த தவத்தை உடையவர்கள். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது சாதாரண ஆளெல்லாம் அங்கே போக முடியாது, நல்லா தவம் செஞ்சால் தான் அங்கே போக முடியும். அப்படி போய் அவர்கள் போனதுக்கப்புறம் அந்த அதிகாரமல வாசனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், வீடு பேற்றிற்கு இடைஞ்சல். வீடு பேற்றிற்கு இடைஞ்சல். அவன் கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் யோசித்து பார்த்தா, என்னடா நமக்கு பின்னாடி வந்தாலாம் நேராக போயிட்டே இருக்கிறான். ஏன் அவன் என்ன செஞ்சிட்ருக்கிறான், தவத்தை செய்கிறான், சாதனை செய்கிறான், திருவடிக்கு போயிடுறான். இவனுக்கு அதை விட்டுட்டு என்னது, எப்பா படைச்சாச்சா, இந்த புவனத்தை படைச்சாச்சா, இந்த புவனத்தை படைச்சாச்சா, இதை பார்த்தாச்சா, அதை பார்த்தாச்சான்னு இவனுக்கு இப்போ என்ன செய்ய முடியல, சாதனை செய்ய முடியல. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறப்ப லீடராக போட்டதுக்கப்புறம் அவனை என்ன செய்வாங்க, அவனை கூப்பிடு, நோட்டெல்லாம் வாங்கு, அந்த கிளாஸில் போய் பாரு, இந்த கிளாஸில் போய் பாரு, இங்கே போ, அங்கே போனேன்னா ஒரு ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பான், எங்கடா பெரிய கடைசியில் ஃபஸ்ட் மார்க்கு நாம் விட்டுருவ மாட்டிருக்குது, ஏன் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லையா. அப்போது அப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான், ரியலைஸ் பண்ணி, சார் நான் லீடர் நான் இல்லை சார், எனக்கு வேண்டாம் சார். ஏடா நீயே பாரா, இல்லை சார் படிக்க முடியல சார், வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க, இன்னும் மார்க்கெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வீட்டில் திட்டுறாங்க, நானெல்லாம் இல்லை சார், வேறு யாராவது போட்டுங்க அப்படின்னு அவன் என்ன ரிசைன் பண்ணிடுவான். லீடர் எனக்கு வேண்டாம். ஏன்னா அது என்ன ஆகுது, எதுக்கு வந்தானோ அந்த வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவன் வந்தது படிக்கிறதுக்கு, இவன் நல்லா படிக்கிற பையன்தான், புரியுதா. இப்போ இது என்ன ஆகிப்போச்சு, படிப்பதற்கு இடையூறு அப்படின்னு தெரிஞ்சால் என்ன செஞ்சிருவான், எனக்கு வேண்டாம், யாரையோ போட்டுங்க, என்ன விடுங்க ஆளை அப்படின்னு போயிடுவான். இது தாங்க முத்தி நிலையில் நடக்கிறது. நல்ல பக்குவமுடைய ஆன்மா அதிகாரமல வாசனையினால் என்ன செய்யும், அங்கே போய் அந்த பொறுப்புகளில் போய் தங்கிடும், அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், சாதனை செய்ய முடியாது. அதனால் என்ன ஆகும், அப்படியே தங்கி நிற்கும். அப்புறம் என்ன நினைக்கும், ஐயோ இது பெரிய வம்பா இருக்குது, எனக்கு திருமாலா வேண்டாம், பிரமணா வேண்டாம், எப்போ உருத்திரனாவது வச்சுக்கிறியான், ஐயோ சாமி என்ன ஆளை விடுங்க, நான் நேராக வீட்டுக்கு போகிறேன். எங்கே போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. எது, நம்மளாம் நினைக்கிறோமா இல்லையா, மடத்தில் வந்து ஏதாவது பொறுப்பு எடுத்துட்டோம்னா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும், வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும். பொறுப்பு எடுக்காமல் தான் என்ன செய்யலாம், முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி தான் பொறுப்பு எடுத்தால் என்ன ஆகுது, வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுது. இங்கே பொறுப்பு எடுக்காமல் இருக்கக்கூடாது, அங்கே அங்கே சொன்னதை இங்கே வச்சுக்கூடாது இல்லையா. எனவே அது என்ன ஆகுது, நெட்டை கூடுவதற்கு அது இடைஞ்சல். அதனால தான் என்ன செய்கிறாங்க, ஐந்தொழிலா எப்போ வச்சுக்கிறியா, வேண்டாம், ஐந்தொழில் வேண்டாம். காரணர்களாம் தொழில். காரணர்களாம் தொழில் என்பது என்னதுங்க, இதற்கு மேலே, அதாவது அபரமுத்தித்தானம் பரமுத்தித்தானம் என்று இருக்கிறது. திருமால் பையன்லாம், திருமால் பிரமன்லாம் ஐந்தொழில் செய்யக்கூடியவங்க. அதுக்கு மேலே சதாசிவமூர்த்தி, அப்புறம் அபரமுத்தித்தானத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அந்த தொழிலும் என்னது, இடைஞ்சல் தான். எனவே போகம் நுகர் வெந்தொழிலும், போகம் நுகர் வெந்தொழில். எது, சொர்க்கத்தில் போய் இருந்துக்கிறியா, சொர்க்கத்தில் போய் இருந்துக்கிறியா, அங்கே கைலாயத்தில் போய் இருந்துக்கிறியா, இங்கே இருந்துக்கிறியா, அங்கே ஒன்றும் வேண்டாம். பூசை பண்ணா எங்கே போயிடணும், பரமுத்தி வேணும். ஒரே நோக்கம் என்னது, பரமுத்தி மட்டும்தான் எனக்கு வேணும். இடையில எனக்கு எது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும்
மிக மேவார், மிக மேவார். அதை ரொம்பவும் சிறிதும் விரும்ப மாட்டாங்க, சிறிதும் விரும்ப. யாரு? சீவன் முத்திரர்கள். சொல்லு மாத்தம்மா. மணிவாசகர் சொல்றாரா இல்லையா? கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன், எனது அடியாரோடு அல்லால் நரகம்புகினும் எல்லேன். அடியாரோட நரகத்துக்கு வேணாலும் போக சொல்லுங்க, போயிடுறேன். இந்த பிரம்மா திருமால் இந்த பதமெல்லாம் வேண்டாம். நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. யார் கூட போகணும்? அடியார் கூட போகணும். இருந்தால் வீடு பேர் போயிடலாம். அடியாரை விட்டுட்டு எங்கே போனாலும் வீடு பெற்றிருக்கு போக முடியாது. அதனால தான் அங்கே சொல்கிறார், எனவே அவர்கள் ஒன்றும் மேவார். எது மேலே சொன்ன எதையுமே விரும்பி நிற்க மாட்டார்கள். சரி, அப்போது அந்த வியாபக ஞானம் இருந்து என்னங்க பயன்? வியாபக ஞானம் இருந்தால் என்னது? வியாபக ஞானம்னு என்னது? எல்லாத்தையும் அறியறது, எல்லாத்தையும் அறியறது. இப்போ நமக்கு என்ன ஞானம்? இப்போ இருக்கிறது என்ன ஞானம்? இப்போ இருக்கிறது ஏகதேச ஞானம். இப்போ இருக்கிறது ஏகதேச ஞானம். ஒன்றை தான் அறிய முடியும். ஆனால் நம்ம என்ன ஆசைப்படுறோம்? இப்போது எல்லாத்தையும் அறியணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சரி, இப்போ எல்லாத்தையும் அறியிற ஞானம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறோம்? அதுக்கு தாங்க வியாபக ஞானம் வேணும். எல்லாத்தையும் அறியறதுக்கு தானே வியாபக ஞானம் வேணும். இப்போ வியாபக ஞானம் வந்த உடனே என்ன செய்யறது? எதையுமே பார்க்காத, சிவத்தை மட்டும் பாரு. என்னங்க ஒன்றா பார்க்கும்போதே எல்லாம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க? எல்லாம் பார்க்குற ஞானம் வந்த உடனே சிவத்தை மட்டும் பார்க்க சொல்கிறீங்களே, அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாசத்தோடு கூடியிருப்பதினாலே நமக்கு ஏகதேச ஞானம். ஏகதேசம் எதனால் வந்துச்சு? பாசத்தோடு கூடியிருப்பதினாலே நமக்கு ஏகதேச ஞானம். சரிங்க, இந்த வியாபக ஞானம் ஏன் வந்துச்சு தெரியுமா? பெருமானோட கூடுனதுனால தான் வியாபக ஞானம் வந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ பெருமானோடு கூடி அவனை பார்க்கும்போது தான் நமக்கு வியாபக ஞானம் வருது. நீங்கள் திருப்பி ஆகா உலகம் நல்லா இருக்குன்னு திரும்பிட்டே என்ன ஆயிரும்? உலகத்தை பார்த்தீங்கன்னா வியாபக ஞானம் போயிடும். இப்போ வியாபக ஞானமே எதனால் வந்தது? பெருமானோடு கூடியதால் தான் வியாபக ஞானம் வந்தது. நீங்கள் பெருமானோடு கூடிய உடனே வியாபக ஞானம் வந்த உடனே உலகத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு என்ன ஆயிரும்? வியாபக ஞானம் போயிடும். அப்போ எதை பார்க்கணும்? சிவத்தோடு கூடியிருத்தல் தான் நோக்கமே ஒழிய வியாபக ஞானம் நோக்கம் இல்லை. புரியுதா? பெருமானோடு கூடினா வியாபக ஞானம் என்னது வரும்? அது ஒரு அவாந்தர பயன், இடைநிலை பயன். நீங்கள் வியாபக ஞானத்துக்காக போய் பெருமான்கிட்ட கூடுறதில்ல. வியாபக ஞானம் வேணும்னு போய் பெருமானை கூடுறதா? அதுக்காக இல்லை. பெருமானை கூடுவது தான் விருப்பம், அதுதான் நோக்கம். அவனோடு கூடுகிற போது நமக்கு என்ன வந்துடுது? வியாபக ஞானம் வந்துடுது. உடனே நீங்கள் அடடா வியாபக ஞானம் வந்துருச்சே, அங்கே இந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பார்க்கலாம், சொர்க்கத்தில் என்ன நடந்திருக்குது பார்க்கலாம் அப்படின்னா என்னாச்சு? போச்சு, மொத்தமாக போச்சு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? பெருமானை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கணும். காரணம், அந்த திருவருள் ஒன்றே தரிசனப்படுகிற போது தான் ஆன்மாவுக்கு வியாபக ஞானம் விளையும். எனவே அதை அங்கே சொல்ற எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கியவர் ஒன்று அல்லாது அறியார் அற. எல்லாம் அறியும் அறிவுறினும், எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகிற வியாபக ஞானம் விளைந்தாலும் இங்கு அந்த முத்தி நிலையில் ஒன்று அல்லாது, எது? சிவம் அல்லாது அற அறியார், வேறு எதையும் காண மாட்டார். தான் என்னது? பரமே பார்த்திருப்பர், பரமே பார்த்திருப்பர். பதார்த்தங்கள்
பாரார். பதார்த்தம் எது? உலகம். பதார்த்தம்னா உலகம், சாப்பிட்றதில்ல. சாப்பிட்றதுன்னா பதார்த்தம்னா என்ன? சாப்பிட்றது தான். உலகம் என்னது? சாப்பிட அனுபவ பொருள் தானே. உலகம் அனுபவ பொருள். நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் வகை வகையாக சமைச்சு வச்சுருக்கிறாரு. எதை? உலகத்தை. சாப்பிட்டுட்டு இங்கேயே அப்படியே தூங்க வேண்டியதுதான். சாப்பிட்டாவே என்ன ஆயிரும்? மயக்கம் வந்துடும். அதனால் என்ன செய்யணும்? எதுக்கு சாப்பிட்றோம்? எதுக்கு சாப்பிட்றோம்? பசி ஆறுறதுக்கு தான் சாப்பிட்றோம். பசி ஆறுற அளவுக்கு தான் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆயிரும்? மயக்கம் வந்துடும். வேலை செய்யறதுக்கு சாப்பிடணுமே ஒழிய சாப்பிட்றதையே ஒரு வேலையாக வச்சுருக்கக்கூடாது. இல்லையா? என்ன ஆகும்? மயக்கம் வருமா வராதா? அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். என்னது? ஒன்று அல்லாது அற அறியார், சிவத்தை தவிர ஒன்றையும் காண மாட்டார். யாரு? சீவன் முத்தர்கள். சிவன் முத்தர்கள் பெருமானை தவிர வேற ஒன்றையும் காண மாட்டார் என்பது அந்த பாடலில் சொல்கிறார். சரி, அப்படி அந்த சிவத்தையே தரிசிக்கிற நிலையில் அவர்களுக்கு ஓரோரு வழி என்ன ஆகும்? சில நேரத்தில் உலகம் காட்சிப்பட்டாலும் படும், பெரும்பாலும் படாது. ஓரோரு வழி என்ன ஆகும்? படும். நம்ம பார்த்தோம் 9ஆம் நூறுப்பா, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? 5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்க. 5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்கன்னு சொன்னோமா இல்லையா? அதே தான் இங்கே. அவ்வாறு இந்த வியாபக ஞானத்தில் இருக்கிற உயிர்களுக்கு ஓரோரு வழி உலகம் காட்சிப்பட்டால் என்ன செய்வாங்க என்பதை அங்கே காட்டார். புலனடக்கி தம்முதற்கண் புக்குருவார், போதார் தலநடக்கும் ஆமை தக. ஆமை தக இருப்பாங்க. ஆமை மாதிரி இருப்பாங்க. ஆமை மாதிரின்னா எப்படி? மெல்ல நடப்பாங்க சார். தனக்கு ஒரு துன்பம் வருகிற போது தனது 5 கருவிகளையும், எனது 4 காலு ஒரு தலை, அது என்ன செய்யும்? உள்ளே விட்டுக்கும். எதுக்குள்ள? பாதுகாப்பு என்று கருதப்படுகிற ஓட்டினுள்ளே தன்னை அடக்கி கொள்ளும். யாரு? ஆமை. துன்பம் வருகிற போது தனக்கு பாதுகாப்பாகிய ஓட்டினுள்ளே தன்னை அடக்கி கொள்ளுகிற ஆமை போல ஞானிகள் உலகமாகிய துன்பம் காட்சிப்படுகிற போது தன்னுடைய புலன்களை எல்லாம் பாதுகாப்பான திருவருளுக்குள்ளே அடக்கிக் கொள்வார்கள். புலன் அடக்கி, புலனை அடக்கி தமக்கு முதலாகிய திருவருளிலே என்ன செய்வாங்க? புக்குருவர். போய் உள்ள ஒடுங்குவாங்க. எதுக்குள்ள? அருளிலே ஒடுங்குவார்கள். எது போல? தளத்திலே நடக்கின்ற ஆமை போல. தளத்திலே நடக்கின்ற ஆமை போல துன்பம் வருகிற போது 5 புலன்களையும் தனது திருவருளிலே, தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய திருவருளிலே அவர்கள் என்ன செய்வாங்க? ஒடுக்கிக் கொள்வர். ஆனால் ஆமைக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. என்ன? ஆமை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பம் நீங்கின உடனே திருப்பி வெளியே வரும். அடக்கிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கும். கொஞ்சம் நேரம் பார்க்கும், 1 மணி நேரம் பார்க்கும். எல்லாம் பாதுகாப்பு ஆயிடுச்சா, இடமெல்லாம் எதிரி யாரும் இல்லையானா என்ன செய்யும்? திருப்பி வெளியே வரும். ஆனால் ஞானிகள் ஒருபோதும் வெளியே வர மாட்டாங்க. போதார்னு வெளியே வர மாட்டாங்க. எதுல இருந்து? அருளிலே இருந்து வெளியே வரமாட்டாங்க. உள்ளே ஒடுக்கிட்டா வெளியே வரமாட்டாங்க. இப்போ ஆமைக்கும் இவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஓட்டிலே ஆமை ஒடுங்குவது போல அருளுக்குள்ளே இவங்க ஒடுங்கிக்குவாங்க. வேற்றுமை என்னது? அது மீள வெளியே வரும், இவர்கள் வெளியே வரமாட்டாங்க. போதார். எதை விட்டு? திருவருளை விட்டு இவர்கள் போதார், வெளியே வரவே மாட்டாங்க. ஏன்னா அதில் துன்பப்பட்டால் பிரச்சனை இல்லை. இவர்கள் என்ன ஆகிடும்?
அப்படியே மெல்ல கீழே இழுத்துட்டு வந்துடும். பாசம் இருக்குது பாருங்க, அது என்ன செய்யும்? மெல்ல இழுத்துட்டு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சும்மா ஒரு புரியறதுக்காக வச்சுக்கோ, ஒரு ஞானி இருக்கிறார். அவர் தன்னுடைய வீடு, மக்கள், செல்வம் இதை பற்றி கவலையே இல்லாமல் பெருமானே என்று இருக்கிறார். இப்போ ஓரோரு வழி அவருக்கு என்ன ஆயிடுச்சு? உலகம் காட்சிப்படுது. உலகம்னா எப்படி காட்சிப்படும்? இங்கேருந்து போயிடுறாரு, ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நிம்மதியாக இருக்கிறார். இந்த வீட்டில் இருக்கிற அம்மா, மகன் இவர்கள்லாம் எங்கே போகிறாங்க? ஏதோச்சியாக போகிறாங்க. கிளம்பி போகும்போது அவர் அங்கே ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துருக்கிறாரு. பார்த்துட்டாங்க. சரியா? பார்த்த உடனே என்னாச்சு? பார்த்த உடனே அவர் பாட்டுக்கு இது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாருன்னா தப்பிச்சுக்கிட்டார். சரியா? பார்த்துட்டு அடடா இது நம்ம மனைவியாட்டு இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ ஒரு உலகம் காட்சி பெற்றுச்சு. இல்லைன்னா அவர்களுக்கு எல்லாம் என்னவா தெரியும்? எல்லாம் திருவருள் தான். எல்லாமே ஒரு எந்த பெண் வந்தாலும் அது திருவருள்னு பார்ப்பாரு. இப்போ மட்டும் என்ன ஆயிடுச்சு? மனைவின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ஆகும்? மனைவி சும்மா இருப்பாங்களா? பாருங்க, நம்ம பையன் வந்திருக்கிறான், மருமக வந்திருக்கிறா, பேரன் வந்திருக்கிறான். அப்படியா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. ஏப்பா கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுப்பா. சாப்பிட்ட உடனே எங்களை எல்லாம் விட்டு இப்படி வந்துட்டீங்களே. அப்படியே மெல்ல என்ன ஆகும்? ஒரு நூலை உருவுனா ஒவ்வொரு நூலாக உருவ வேண்டியதுதான். எங்க துரியாதீதத்திலிருந்து இறங்கி 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 எங்கே வந்துடுவாங்க? என்னது? ஞானி சம்சாரி ஆயிடுவார் இல்லையா? அது என்னது? ஒரு வழி காட்சிப்பட்டுட்டா அது என்ன ஆகும்? அப்படியே இப்போ ஒரு கதை கூட உண்டு, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒருத்தர் சிவபூசை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. என்னது? பசும்பாலில் தினமும் பூசை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரியாக கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறாரு? ஒரு மாடு ஒன்று வாங்கி கட்டி நாம் டெய்லியும் நல்லா கறந்து பெருமானுக்கு பூசை பண்ணலாம் அப்படின்னு மாட்டை வாங்கினார். மாட்டை வாங்கினோன்னே அதை பார்த்துக்கிறதுக்கு என்னையா வழி அப்படின்னு பார்த்தா, சரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா மனைவி மாட்டை பார்த்துக்குவா அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. கடைசியில் என்ன செஞ்சார்? கல்யாணம் பண்ணார். அப்புறம் சும்மா இங்கே இருக்கிறது ஒரு இடத்த வாங்கு, ஒரு வீட்டை கட்டு, மாட்டை கட்டு, மனைவியை கட்டு. திருப்பி பார்த்தா பூசை பண்ணுறதை விட்டுட்டு அவர் என்ன ஆகிட்டார்? எல்லாம் மீதியெல்லாம் நடந்தது, பூசை நடக்கலை இல்லையா? இது போல தான் நம்ம இதுக்காக அது, அதுக்காக அது என்று என்ன செய்யுது? கடைசியில் எதுக்காக நம்ம ஆரம்பித்தோமோ அதே மறந்துடுவோம், அதே மறந்து போகும் இல்லைங்களா? அப்போ பூசை என்பது என்னது? பூசை எப்படி செய்யணும்னு சித்தியார் பாட்டு இருக்கு. என்னது? உலர்ந்த போதுகளும் கொண்டுன்னு எழுதுறார். அதாவது கீழே உழுற மலரை எடுத்து பூசை பண்ணுங்கிறார். என்ன செய்கிறாரு? கீழே இப்போ நம்ம பறித்த மலர் கொண்டுன்னு இருக்கு. ஆனால் சித்தியாரில் என்ன எழுதுறாரு? அதுவாக உழுது பாரு கீழே, அந்த 4 பூ எடுத்து பூசை பண்ணுங்கிறார். ஏன்னு கேட்டால், நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் பூசை பண்ணுறதை விட்டுருவேன். பூ பறிக்கிறது ஒரு பெரிய வேலையாயிரும் இல்லையா? எல்லாமே என்னது? பூசைக்கு நீங்கள் சேர்த்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் சிரமம் இல்லாமல் சேர்த்தணும். பூசையை சிறப்பாக செய்யணும். நோக்கம் என்னன்னா பூசை தான் சிறப்பாக இருக்கணும். நாம் பூசையில் இருக்கிற பொருள் சிறப்பாக இருக்கணும்னு என்ன செய்வோம்? இதுக்காக பொருளை சேர்த்த போவோம். நான் 15 வகையான திரவியம் வைத்து பூசை செய்கிறேன். 15 திரவியம் காசு பத்துறது இல்லைங்களா? காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் சிரமப்பட வேணாம். என்னது? புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. ரொம்பலாம் சிரமப்படாதப்பா. ஒரு பச்சளையை வெய்யி, ஒரு பூவை போடு, ஒரு சொம்பு தண்ணியை ஊற்று. ஆனால் பூசை நிறைவாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பொருள்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுக்காக செய்ய வேண்டான்னு இல்லை, இருந்தால் செய்யலாம்.
உங்களோட வசதி வாய்ப்புகள் இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லா திரையும் வச்சு பூசை பண்ணலாம். ஆனால் அந்த பொருளை ஈட்டுவதற்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பூசையை விட்டுறக்கூடாது. நோக்கம் பூசை சிறப்பாக செய்வது தான். சரிங்களா? எனவே அந்த வகையில் அவர்கள் ஆமை போல, தலைநடக்கும் ஆமை போல தனக்கு ஒரு துன்பம் வருகிற போது என்ன செய்வாங்க, திருவருளிலே தன்னை அடக்கி கொண்டு வெளியே வராமல் இருப்பார்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார். அடுத்த பாடல்ல, அவனை அகன்று எங்கும் இன்றாம், ஆங்கு அவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் எல். அவனை அகன்று எங்கும் நின்றான். அவன் யாரு? பெருமான். இவன் யாரு? சீவன் முத்தர். அவன் பெருமான், இவன் சீவன் முத்தர். அவனை அகன்று எங்கும் நின்றான். இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. எந்த பொருளும் அவனிடத்து இல்லாதது இல்லை. எல்லா பொருளிலும் அவன் எப்படி இருக்கிறான்? கலந்திருக்கிறான். எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான், கடந்தும் இருக்கிறான். கலந்தும் கடந்தும் இருப்பதுனால தான் அவனுக்கு என்ன பேர்? கடவுள்னு பேர். கடவுள்னு பேர். எனவே அவனை அகன்று எங்கும் இன்றான். ஆங்கு அதுபோல, அது போல அவனாம் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். அவனை போன்ற என் குணத்தை பெற்றிருக்கின்ற, வியாபக ஞானத்தை பெற்றிருக்கின்ற, பரமுத்தியை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இவனும் இல்லாத இடம் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ஆன்மா எப்படி இருக்கும்? சிவமாம் தன்மை பெற்று நிற்கும். சிவமாம் தன்மை பெற்று நிற்கும். ஆனால் ஒருபோது என்ன ஆகாது? சிவம் ஆகாது. சிவம் ஆகாது. அது அழகா சித்தியார சொல்லி, எரி இரும்பை செய்வது போல இவனை தானாக்கி. எரி இரும்பை செய்வது போல இவனை தானாக்கி. நெருப்பு எப்படி இரும்பை தன்வயமாக்குகிறதோ, நெருப்பில் கொண்டு எதை வைக்கிறீங்க? இரும்பை வச்சாச்சு. இப்போ இரும்பு என்ன ஆயிடுச்சு? நெருப்பு ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பொருள் என்னது? ரெண்டு பொருள் தான். இரும்பு இரும்பு தான், நெருப்பு நெருப்பு தான். ஆனால் நெருப்பினுடைய தன்மை இரும்பிலே விளங்கி நிற்கின்றது. அப்போ இப்போ இரும்பு தொட்டா சுடும். சுட்டது எது? நெருப்பு தானே ஒளி இரும்பல்ல. அப்போ அதுபோல ஆன்மாக்கள் சிவத்திலே நிற்கின்ற பொழுது சிவமாம் தன்மையை பெற்று நிற்கும். அப்போ அதனுடைய பேரறிவுக்கு காரணம் சிவமே அன்றி ஆன்மா அல்ல. எது போல? நெருப்பிலே இடப்பட்ட இரும்பு போல. சரிங்களா? அதான் இங்கே சொல்கிறேன். அவனாம் இவனை ஒளிந்து உண்டாதல் எல். அப்போ சிவம் எங்கெங்கு வியாபித்து நிற்கிறதோ அதுபோல சிவத்தின் திருவருளை பெற்ற ஆன்மா எங்கும் வியாபகமாக எல்லா பொருளிலும் கலந்திருக்கும். அது எது வரைக்கும்? சிவத்தை ஆதாரமாக இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் ஒருபோதும் ஆன்மா என்ன ஆகாது? சிவம் ஆகாது. இது ரொம்ப முக்கியம். சிவத்தின் எண்குணங்கள் ஆன்மாவுக்கு விளங்கி நின்றாலும் சிவம் சிவம்தான், ஆன்மா ஆன்மாதான். நமக்கு எண்குணம்னு சொல்கிறோம். அதாவது இறைவனுக்குரிய 8 குணங்கள். இறைவன் தனது 8 குணங்களையும் ஆன்மாவுக்கு கொடுத்தாலும் கூட அது உபச்சாரம்தான். உண்மையில் இறைவனால் என்ன செய்ய முடியாது? 8 குணத்தை கொடுக்க முடியாது. எதை கொடுக்க முடியாது? 8 குணத்தை சொல்றீங்க, கொடுக்க முடியாத குணத்தை சொல்லுங்க. இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். இது ஆன்மாவுக்கு கிடையாது. ஏற்கனவே இது பாசத்தோடு தான் இருந்துச்சு. இருந்து தான் நீங்கிச்சே ஒழிய இது இயல்பாகவே என்ன ஆகாது? நீங்கி நிற்காது. இயல்பாகவே நீங்கி நிற்றல் ஆன்மாவுக்கு கிடையாது. சரிங்களா? அப்புறம் முற்றும் உணர்தல். முற்றும் உணர்தல் ஆன்மாவுக்கு உண்டு. எப்போ? அங்கே இருந்தால் தான். அதே மாதிரி தானே அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு கிடையாது. முத்தி நிலையிலையும்
ஆன்மா தானே அறியாது. பெருமான் என்ன செய்யணும்? அறிவித்தாதான் அறியும். அப்போ தானே அறிகிற சுதந்திர அறிவு ஆன்மாவுக்கு முத்தி நிலையிலையும் கிடையாது. இப்போ சுதந்திர அறிவு கிடையாது, இயல்பாகவே பாசங்கள் நீங்கி நிற்றல் கிடையாது. அப்போ 8 குணம்னு சொல்வது உபச்சாரம். அவன் தன்னை போல கொடுத்தாலுமே உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் சொல்கிறாரா இல்லையா? உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன். பாவிச்சா என்ன ஆயிரும்? சிவசமவாதி, சிவசமவாதி ஆயிடுவாங்க. எனவே அதுபோல இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மா முத்து நிலையிலும் பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். சிவம் சிவந்தான், ஆன்மா ஆன்மா தான். சரி, 96. யாருப்பா அது? உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியற்கு எள்ளும் திறம் ஏதும் எல். உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியற்கு எள்ளும் திறம் ஏதும் எல். உள்ளும் புறமும், தன்னகத்துக்கு உள்ளையும் புறத்தையும் ஒரே தன்மையுடைய காட்சியற்கு, ஒரே தன்மையுடைய காட்சியற்கு, ஒரே காட்சி தான். எங்கே? உள்ளே பார்த்தாலும் சரி, வெளியே பார்த்தாலும் சரி, ஒரே காட்சி எதாக இருக்கும்? சிவமாக காட்சிப்படும். உள்ளே பார்த்தாலும் சிவன்தான் தெரியும், வெளியே பார்த்தாலும் சிவன்தான் தெரியும். அவர்களுக்கு என்ன கிடையாது? எள்ளும் திறம், இகழ்ச்சிக்குரிய திறம் எதுவுமே இல்லை. ஏன்னா உலகத்தில் சிறந்த பொருள், இழிவான பொருள் என்று எதுவுமே கிடையாது. யாருக்கு? ஞானிகளுக்கு. ஏன்னா எல்லாமே என்ன தெரியும்? சிவமாவே தெரியும். உள்ள தெரிவிக்கின்ற காட்சி தான் வெளியே தெரியுது. என்னது? உள்ள பெருமான் தான் தெரிவார் இல்லைங்களா? அதனால தான் நமக்கு தாயுமானவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. என்னது? போறாரு, பூ பறிக்க போறார், பூசைக்கு பூ பறிக்க போறார். பார்த்தா பூவில் பெருமான் தெரிகிறார். இதை பறித்து கொண்டு போய் இந்த சிவத்தை பறித்து அந்த சிவத்துக்கு எங்கே போடுறது? இந்த இங்கே பூலையும் சிவன் தான் தெரியுது, அங்கேயே என்ன இருக்கு? சிவன் தான் இருக்குது. இந்த பூவை பறித்து அந்த பூ சிவத்தில் போய் எங்கே போய் போடுறது? சிவார்ப்பணம். என்ன சொல்லிட்டாரு? சிவார்ப்பணம் சொல்லிட்டு வந்துட்டார். வந்துட்டு பெட்டகத்தை திறந்து பார்த்தா அந்த பூ இவர் பூசை பெட்டகத்தில் இருக்கு. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார்? எல்லா இடத்துலையும் சிவத்தையே காண்கிற தன்மை, சிவத்தையே அது யாருக்கு உண்டு? ஞானிகளுக்கு உண்டு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப இழிந்த பொருள் என்பது இல்லை. ஒரு ஒரு அருமையான பாரதியார் பாட்டு, பாரதி பாடுகிறான். எதில்? மலத்திலே நான் உன்னை பார்க்க வேண்டும்ன்றான். பெருமான் எங்கே பார்க்கணுங்கிறான்? மலத்தில் பார்க்கணுங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் பெருமான் இருக்கிறானா இல்லையா? அப்போ அதில் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். ஆனால் நமக்கு அதை பார்த்தா என்ன வருது? அருவருப்பு வருதா இல்லையா? அப்போ நமக்கு விருப்பு வெறுப்பு, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இருக்கு. அதை பார்க்கிற போதும் நான் உன்னை பார்க்க வேண்டும். எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை! எல்லா இடத்துலையும் இருக்கிற பெருமான் தான் இங்கேயும் இருக்கிறான்னா இங்கேயும் என்ன செய்யணும்? பெருமானை பார்க்கணும். அந்த பக்கம் எனக்கு என்னைக்கு வரும்னு கேட்குறான் பாரதி. இது ஒரு உயர்ந்த நிலை தானே அது இல்லையா? அது எல்லாருக்கும் வாய்க்காது. முதல்ல கேட்கணுமா இல்லையா? நமக்கு மணிவாசகர் பாடுறார், பெருமான் எதில் காப்பாற்றுறான்னு பட்டியல் போடுறாரா இல்லையா? என்னது? காலை மலமொடு கடும்பகட் பசினிசி வேலை நெத்திரை யாத்திரை பிழைத்தும், எல்லாம் பெருமான் தான் காப்பாற்றுறான். என்னது? தூங்கணுமே எந்திரிக்கணும்னா பெருமான் காப்பாற்றணும், விழிச்சிட்டு இருக்கிறோம் தூங்கணும்னா பெருமான் காப்பாற்றணும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும்னா பெருமான் காப்பாற்றணும், ஜீரணமான சாப்பாடு மலமாக வெளியே போடணும்னா பெருமான் காப்பாற்றணும். பெருமான் எங்கெங்கே காப்பாற்றுறாரு பாருங்க. என்னைக்காவது நினச்சி பாருங்க, ஒரு நம்ம காலையில் வயிறு வலிச்சு போகும்போத பெருமானே காப்பாற்றிட்டப்பா நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் உண்மை அதுதான், உண்மை அதுதான் இல்லைங்களா? நமக்கு காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட்ட சாப்பாடு வெளியே போச்சுன்னா பெருமான் நம்மை காத்தான்.
இல்லைன்னா அது போகாது. சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிச்சிருச்சு, பெருமான் காப்பாற்றிட்டான். வண்டி ஏறி வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்னா பெருமான் காப்பாற்றிட்டான்னு அர்த்தம். கிளம்பி போனால் காப்பாற்றிட்டான், ஒழுங்காக வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா பெருமான் காப்பாற்றிட்டான்னு அர்த்தம். அப்போ கணந்தோறும் நம்மை பெருமான் காத்து கொண்டு இருக்கிறான். இதுதான் அதுதான்லாம் இல்லை, எல்லாத்துலேயும் அவன் தான் காப்பாற்றுறான். பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுதா இல்லையா? காலை மலமுடு கடும்பகட் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழற் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய மதர்த்து கச்சர நிமிர்ந்து கருத்து முனை பெய்த்து ஈண்டிய மாதர் எய்த்திடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் போட்டுக்கிட்டே போகிறார். எத்தனை பிழைத்தும்? எல்லாத்துலேயும் பிழைத்தாதான் என்னதும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாய். அம்மாப்பா கடவுள் இருப்பானாட தான் தெரியுது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே இத்தனை பிழைக்க வேண்டியதாக இருக்கு. பார்த்துங்க, அப்போ பெருமான் எவ்வளவு உபகாரம் நமக்கு செய்து கொண்டு இருக்க. முதல்ல பெருமானை நினைக்கிறதுனா, இப்போ பெருமானை நினைக்கிறதுனா என்னது? அவன் உபகாரத்தை நினைக்கிறது தான். அவன் கருணையை நினைக்கிறது தான் அவனை நினைக்கிறது. வேற என்ன நினைக்கிறது? வேற ஒன்றும் நினைக்கிறதுக்கு வேற என்ன செய்ய முடியும்? அவன் கணந்தோறும் செய்கிற கருணையை தான் நினைத்து கொண்டே வர வேண்டும். எனவே ஞானிகளுக்கு உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி காட்சி நிகழ்வதினாலே இழிந்தது என்ற எதுவுமே அவர்களுக்கு இல்லை, எல்லாமே உயர்ந்தது தான். ஏன்னா எல்லாத்துலேயும் என்ன தெரியுது? சிவம் இருப்பதினாலே என்னது? எள்ளும் திறம் ஏதும் இழிபொருள் என்பது எதுவுமே ஞானிகளுக்கு இல்லை என்று காட்டுகிறார். தொண்ணூற்றி 7 உறுதொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். உறுதொழிற்கு யான் எனது என்கின்ற முனைப்போடு செய்யும் செயல். உறுதொழில் என்பது என்னது? முனைப்போடு செய்கிற செயல். தன் முனைப்போடு நாம் செய்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு செயலையும் அப்படி தான் செய்கிறோம். நான் செய்தேன் தான் செய்கிறோம். அதற்கு தக்க பயன் உலகம். நான் செஞ்சேன்னா என்ன கிடைக்கும்? பிறப்பு கிடைக்கும். பிறப்பு தான் கிடைக்கும். எப்பெல்லாம் நான் செய்கிறேன்னு உணர்வு இருக்குதோ அது வரைக்கும் என்ன கேரண்டி? பிறப்பு கேரண்டி, மினிமம் கேரண்டி. நான் செய்தேங்கிற நினப்பு இருக்கிற வரைக்கும் பிறப்புக்கு ஒன்றும் கவலையே இல்லை. கண்டிப்பாக பிறந்துடலாம், பிறக்க மாட்டோமேன்னு கவலையெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. உறுதொழிற்கு தக்க பயன் உலகம் பிறப்பு. தத்தம் அருந்தொழில் தான் என்ற முனைப்பு அருந்து செய்யக்கூடிய தொழில், தன்முனைப்பு இல்லாத செயல். தத்தம் அருந்தொழில், தத்தமது முனைப்போடு செய்யக்கூடிய தொழில் நீங்கினால் வாய்மை பயன். வாய்மை என்பது என்னது? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எது? சிவம்தான். மெய்ப்பொருள்னாவே சிவம்தான். மெய் என்பதற்கு என்ன பொருள் சித்தாந்தத்தில்? சத்து, நிலையானது, மாறாதது, அதுதான் சத்து. அதுதான் என்னது? வாய்மை இல்லைங்களா? அப்போ நிலையான மாறாத தன்மையுடைய சிவம்தான் பயனாக விளையும். யாருக்கு? யான் எனது என்ற செருக்கற்றவர்களுக்கு. யாருக்கெல்லாம் யான்கிற செருக்கு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன விளையும்? சிவம் விளையும். யான்கிற செருக்கு இருக்கிறவங்களுக்கு உலகம் விளையும். பாருங்க, உறுதொழிற்கு தக்க பயன் உலகம். உறுதொழில் என்பது என்னது? தன்முனைப்போடு செய்கின்ற செயல்.
அதன் பயன் என்னவா விளையும்? பிறப்பு, உலகமாகிய பிறப்பு விளையும். சரி, அப்போ அந்த ஞான்கிற செருக்கு இல்லாமல், ஞான்கிற செருக்கு இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலுக்கு என்ன செய்கிறாரு? தத்தம் அருந்தொழில். தத்தம் அருந்தொழிலுக்கு பயன் எது? வாய்மை. இப்போ வாய்மை வேணும்னா என்ன செய்யணும்? செருக்கு இல்லாமல் வேலை செய்யணும். உலகம் வேணும்னா செருக்கோடு செய்யலாம். எது வேணும்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இது நமக்கு சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலிருந்து காட்டுறார் உதாரணம். அதாவது யான்கிற செருக்கு இல்லாமல், நாயனார் புராணம் நமக்கெல்லாம் தெரியும். பரஞ்சோதியாராக இருக்கிறாரு. வடநாடு போய் வாதாபி கொண்டான் என்கின்ற பெயர் பெற்று மிகப்பெரிய சேனாபதியாக இருக்கிறார். இப்போது அரசர் ஆச்சரியப்படுறார். ஏன்னா அரசர் போல அந்த படை திரட்டு கொண்டு யார் போகிறா? சேனாபதியாகிய பரஞ்சோதியார் போகிறார். போயிட்டு வந்து வெற்றி பெற்று வந்த உடனே அங்கேருந்து வாதாபியிலிருந்து விநாயகர் எடுத்துகிட்டு வர்றார். அரசருக்கு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் கொண்டு வராரு. இவருக்கு என்ன கொண்டு வர்றாரு? விநாயகர் எடுத்துகிட்டு வர்றார். வாதாபியிலேருந்து விநாயகர் எடுத்துகிட்டு வர்றார். வந்த உடனே இங்கே அமைச்சர்களெல்லாம் இவரை பாராட்டி அரசர் பாராட்டுறார். என்னென்ன, இப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு எப்படி சாத்தியமாயிற்று? ஏன்னா மிகப்பெரிய படை, இன்றைக்கி நடந்து கூட்டிகிட்டு போகணும். படைனா சும்மா இப்போ மாதிரிலாம் வேறு வாகனமெல்லாம் கிடையாது, நடந்தே போகணும் படை இங்கேருந்து வடநாட்டுக்கு. புலிகேசியை வென்றது தான். அவர் இங்கே வந்து படை ஜெயிச்சுட்டு போகிறார். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக திருப்பி என்ன செய்கிறாங்க? இங்கிருந்து வடநாடு போகிறாங்க. போய் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய போரில் வாதாபி போர் என்பது சரித்திரத்தில் மிகப்பெரிய போர். வாதாபி கொண்டான் இல்லைங்களா? அவருக்கு அப்படி ஒரு திருநாமம் உண்டு. அப்போ அரசர் இவரை பாராட்டுகிற போது அமைச்சர்லாம் சொன்னாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? இவர் ஒரு சிவனடியார் ஆதலினாலே இவருக்கு எதிராக போரிடுவர் ஒருவரும் இல்லை. இவர் வெற்றிக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? சிவனடியார் ஆதலினாலே இவருக்கு எதிராக வெற்றி கொள்வார் ஒருவரும் இல்லை என்று சொன்ன உடனே அரசர் என்ன செய்கிறார்? பதபதச்சு போகிறார். பரவாயில்லையே, இவரை வச்சு இன்னொரு போருக்கு போகலாம் அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா அவரும் நீட்டின் பெருமை உணர்ந்தவர் அரசரும். ஆனால் என்ன செய்கிறாரு? படுகளத்தில் விட்டேனே, ஒரு அடியாரை போய் கொலை தொழில் செய்ய விட்டுட்டேன் என்று என்ன செய்கிறார்? ரொம்ப வருந்துறார். மன்னிச்சிங்க, நான் உங்களை இந்த தொழிலுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களை நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று வருந்துகிற போது இவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இது என்னுடைய கடமை. சேனாதிபதினா அவருக்குரிய தொழில் என்னது? போர் தொழில். அங்கே போகிறது, வெற்றி கொள்வது, அங்கே போர்க்களத்தில் பல பேர் இறந்து போவாங்க, இதெல்லாம் என்னது? அவருக்குரிய தொழில். அதை செஞ்சுதான். தொண்டு வேற, தொழில் வேற. இப்போ போகிறாரு, அதுக்குண்டான வேலையை செய்கிறாரு, வெற்றி கொண்டு வருகிறார். வருந்த வேண்டாம் என்று அரசருக்கு இவர் என்ன செய்கிறாரு? ஆறுதல் சொல்கிறார். ஆனால் அவருக்கு அரசருக்கு பொறுக்கலை. இல்லை இல்லை, இனி ஒருபோதும் உங்களை நான் பணியில் வைத்திருக்க மாட்டேன். என்ன செய்ய? நிரம்ப நிதி கொடுக்கிறார். நிரம்ப நிதி கொடுத்து நீங்கள் இனி என்ன, அவருடைய இந்த சேனாதிபதி தொழிலிலிருந்து அவரை விடுவிக்கிறார். நீங்கள் இனி தொண்டு செய்யுங்க, இனி நீங்கள் கொலை தொழில் செய்ய வேண்டாம் என்று விடுவிக்கிறார். அவர் மீண்டும் எங்கே போகிறாரு? செங்காட்டங்குடி போகிறாரு. அங்கே தங்கி நின்று திருமணம் செய்து கொள்கிறார். செய்து கொண்டு குழந்தை, அருமையான குழந்தை சீராளத்தேவன் அவதரிக்கிறார். நிறைய தொண்டு செய்கிறார். அப்போ பெருமான் அவர் வீட்டுக்கு வரார் இல்லையா? அது வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சது தானே. வீட்டுக்கு வரார். வருகிற போது என்ன செய்தார்? ஊரில் யாருமே இல்லை, ஒரு சிவனடியார் இல்லை, ஊருக்குள்ளே ஒரு சிவனடியார் இல்லை. எல்லாரையும் என்ன செய்கிறாரு? மறைத்து வைராகி வேடம் தாங்கி வருகிறார். ஊருக்குள்ளே வந்தார். நேராக போய் வீட்டில் பார்க்குறாரு. இங்கே சந்தனத்தாதியார் வந்து வெளியே நிற்கிறாங்க. வாங்க, உங்களை நீங்கள் அடியாரை தேடி எங்களுடைய தலைவர் சென்றிருக்கிறார், நீங்கள் வில்லத்துக்கு வாங்க, உங்களை கண்டால் மகிழ்வார். உணவு அடியாருக்கு போடாமல் சாப்பிட மாட்டார். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மாதரார் தனித்திருக்கிற மனையில் புகுதோம். பெண்கள் தனித்திருந்தால் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். இங்கே கணபதீச்சரத்திலே ஆத்தி மரத்திற்கீழே
அமர்ந்திருக்கிறேன், அவர் வந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்ட்டு போய் உக்காந்துடுறாரு. போய் கோயிலில் போய் உக்காந்துக்கிறார். இவர் எல்லாம் ஊர் பூரா தேடி ஒருத்தரையும் காணாண்டு வீட்டுக்கு வந்தால் சந்தனத்தாதியார் வெளியே காத்திருக்கிறார்கள், மனைவியார் காத்திருக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, இப்போ தான் வந்தார், வடநாட்டு பைராகி ஒருத்தர் வந்தார், ஆத்திமரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இவர் மீண்டும் நேராக போகிறார். பார்த்த உடனே நெடுஞ்சான் கடையை விழுந்து வணங்குகிறார். நீண்டு வணங்கி, அடியேன் இல்லத்துக்கு நீங்கள் எழுந்தருள வேண்டும், அமுது செய்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, 6 மாதத்திற்கு ஒரு முறை உண்போம், இன்னைக்கு சாப்பிட்ற நாள் தான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு நான் சாப்பிட்ற நாள் தான், ஆனால் உன்னால் முடியாது, பரிந்தூட்ட உன்னால் முடியாதுங்கிறார். நான் நீரிட்டார் முடியாதது ஒன்றுமில்லை, திருநீர் பூசுனதுனால உலகத்தில் முடியாத செயல் எதுவுமே இல்லை, மொழியும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க செஞ்சிருவோம், எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க செஞ்சிருவனார். நாம் உண்பது பசுனர், நாம் உண்பது பசு, மூவகை பசுவும் என்னிடம் உண்டு. பசு என்பது பொதுச்சொல், என்னது, ஆடு மாடு எருமை, 3க்கும் பசுன்னு பேர் இருக்கு. அதனால் மூவகை பசுவும் உண்டு, நீங்கள் சொல்லுங்க செஞ்சிருவன்னார். நாம் உண்பது நரப்பசுனர், நாம் உண்பது நரப்பசு, உன்னால் ஆகாது விடு. ஒவ்வொரு இடம் என்ன சொல்கிறாரு, உன்னால் ஆகாது விடுனார். சாமி எதுவாயினும் பரவாயில்ல, நீங்கள் அமுது எடுத்தால் போதும், அமுது எடுத்தால் போதும்னார். இல்லை, தாய் பிடிக்க தந்தை அறியணும், குலத்துக்கு ஒரு மைந்தன், குலத்துக்கு ஒரு மைந்தன், தாய் பிடிக்க தந்தை அறியணும். எப்படி அறியணும், பரிந்து அறியணும். கண்ணில் கண்ணீர் வந்து ஐயோ குழந்தை அறியணும், இப்படியெல்லாம் விட்டா நான் சாப்பிட மாட்டேன், அன்போடு செய்யணும், அதை அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்ல. ஆகட்டும் ஆகட்டும் என்று வீட்டுக்கு நேராக வரார். வந்த உடனே அம்மா வெளியவே நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னாங்க. நான் இப்படி வந்தேன், அவரை பார்த்தேன், என்னுடைய தொண்டு நிலைப்பது உன் கையில் இருக்குதுன்னார். என்ன செய்கிறாங்க, உன்னோட கையில் இருக்கு, உன் மகனை நீ கொடுனார். யார்கிட்ட போய் கேட்குறாரு, மனைவிட்டு போய் என்ன கேட்குறாரு, உன் மகனை கொடுப்பாயாக. என்னன்னு சொல்லலை, நம் மகன்னு சொல்லலை. ஏன்னா அவர் அப்போவே முடிவு பண்ணிட்டார், அப்போவே முடிவு பண்ணிட்டார். இப்போ முடிவு எடுக்கிறது யார், அம்மா தான் முடிவு எடுக்கணும். ஆகட்டும், ஏன்னா இப்போது இவர் அம்மாவுக்கு என்ன தெரியும், தொண்டு நடக்கலைன்னா அவர் உயிர் இருக்க மாட்டார், அது தெரியும் நல்லா. ஆகட்டும், நாங்கள் நேராக பள்ளிக்கு போனால் அந்த குழந்தை என்ன செய்யுது, அப்பாவை பார்த்த உடனே வேகமாக ஒடியாந்து காலை கட்டி பிடிக்குது. சீராள தேவன் அப்படியே ரொம்ப உருக்கமான பகுதி, அவ்வளவு விரிவாக சேக்கிலார் பெருமான் சொல்லிகிட்டே போகிறார். இதுங்க அப்படியே ஜல ஜல ஜலன்னு ஜலங்க ஒழிக்க ஓடி வந்து என்ன செஞ்சுதான், அப்படியே நாயனாருடைய கால்களை கட்டி கொண்டது. உடனே என்ன செஞ்சார், எடுத்து தோள் மேலே வச்சாராம். குழந்தை இடுப்பில் வைக்கலாம், கையில் வைக்கலாம், எங்கே வச்சார், தோள் மேல் வைத்தார். காரணம், அது பிரசாதம், இறைவனுக்குரிய பொருள்கள் தோளுக்கு கீழே வரக்கூடாது, இது ஒரு நியதி. உடனே எடுத்து என்ன செஞ்சார், குழந்தைய தோள் மேலே வச்சார், வீட்டுக்கு கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்தாரு. அம்மா என்ன செஞ்சாங்க, எல்லாம் குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி உச்சி மோகுவ நினைந்தார், எச்சில் படுமே அப்படின்னு முத்தம் கொடுக்கலையாம் குழந்தைக்கு. உடனே படைக்கலங்கள் எல்லாம் தயாராச்சு செஞ்சார். இங்கே எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. தலைக்கறி நீங்களாக, தலைக்கறி நீங்களாக எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. நேராக போனார். அங்கே சாமி வழக்கம் போல் அங்கே உட்காந்துருந்தார். பெருமானே சற்று காலம் தாழ்ந்தது, நீங்கள் எழுந்தருளன்னார். வந்து கொண்டு வந்து உட்காந்தாச்சு. எல்லாம் இலையை விரித்து வரிசையாக எல்லாம் பரிமாறியாச்சு. உடனே எல்லாம் செஞ்சாச்சா, ஆச்சு சாமி, எல்லாம் ஆச்சு. தலைக்கறி செஞ்சிட்டியா, ஐயோ அது செய்யவில்லையே அப்படின்னு தடுமாறி நிற்கிறாங்க. அப்போ உடனே சந்தனத்தாதியார் என்ன செய்கிறாங்க, அதுவும் ஆகும் என்று சமைத்தேன். அப்படியா, கொண்டு வாங்கன்னு அதையும் வச்சார். தனித்து உண்ணோம். என்ன சொல்கிறாரு,
தனித்து உண்ணும். அப்படியா, இருங்க சாமி, யாராவது இருக்கிறாங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன். திருப்பி என்ன செய்கிறாரு, இவர் அப்படியே பரிமாறி சாமி உட்காந்துருக்கிறாரு. மீண்டும் திருச்செங்காட்டங்குடி பூரா சுற்றுறாரு. கூட சாப்பிட்றதுக்கு யாராவது இருப்பார்களா என்று போகிறார். அதாவது வரும்போதே என்ன செஞ்சார், மொத்தமாக ஒரு ஆள் கிடையாது ஊரில். போயிட்டு வந்தார், யாருமே இல்லை. அப்போ தான் வந்து சொல்லுகிறார், அடியார்கள் நீர் பூசுவதை கண்டு நானும் நீரிட்டேன். நீங்கள் அடியார் பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறீங்க, நான் அடியார் இல்லை, ஆனால் நீரிட்டார் இடுவதை கண்டு நானும் விட்டேன். நீங்கள் அனுமதிச்சா நான் உட்காந்து சாப்பிட்றேன்னார். நீங்கள் அனுமதிச்சா நான் அமர்ந்து உண்கிறேன்னார். உன்னை போல் நீரிட்டாரார். என்ன எப்படி சொல்லிட்ட, இந்த மாதிரி யாரால திருநீர் பூசும் உட்காருனார். உட்கார்ந்த உடனே என்ன செய்தார், உடனே இதுக்கு மேலே ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது. ஏன்னா தொண்டு இப்போ எப்படியாவது அவர் சாப்பிடணும். இவர் ஒன்றா கண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, முதல்ல நாம் சாப்பிட்டோமா அவர் சாப்பிடுவாரா என்று நினைந்து என்ன செய்கிறாரு, எடுக்க போகிறார். உடனே கைப்பிடிச்சிட்டார். 6 மாதம் கழித்து உண்போம், நாளும் சோறுன் பேர். தினமும் சாப்பிட்ற உனக்கு என்ன அவசரம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன்னு அமைதியாக உட்காந்துருக்கிறேன், உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கையை பிடிச்சாராம். கையை பிடிக்கிறார். தொண்டை தாங்குபவர் பெருமான் தான். இந்த இடத்துல சேக்கிலார் என்ன காட்டுறாரு, இத்தனை வேலை எதுக்கு செஞ்சார், மகனை அறிஞ்சு வச்சு சமையல் பண்ணி கொண்டு வந்து பரிமாறின வரைக்கும் அவர் நோக்கம் என்னது, அடியார் உண்ட பிறகுதான் உண்பது. அடியார் உண்ணாம உண்பதில்லை என்பது அவரது ஒழுக்கம். இப்போ இவர் அடுத்து 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 பேசும்போது என்ன ஆச்சு, அந்த ஒழுக்கம் மறந்து போகுது. ஒழுக்கம் மறந்து போகுது. நம்ம சாப்பிட்டா அவர் சாப்பிட்டுருவாரான்னு போறார். அப்போ அந்த ஒழுக்கத்தை பெருமான் தான் காக்கிறார். நம்ம செய்கிற தொண்டு ஒன்று தொடர்ந்து செய்கிறோம்னு வைத்துக்கொள்ளுங்க, எந்த தொண்டாகட்டும், டெய்லி ஒரு 4 பாட்டு படிக்கிறோம், இல்லை டெய்லி ஒரு பூசை பண்ணுறோம், இல்லை டெய்லி அனுஷ்டானம் பண்ணுறோம், ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் பெருமான் நம்மை அனுமதிக்கிறான் என்பது பொருள். இல்லை, நான் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எதையுமே தொடர்ந்து செய்ய முடியாது. தொடர்ந்து ஒரு செயல் என்ன வேணாலும் வச்சுங்க, சின்னதாக ஒன்று, காலையில் எந்திரிச்சு ஒன்றுங்க ஒரு கண்ணை தேய்ச்சிட்டு அந்த படத்தை தாங்க பார்ப்பேன், டெய்லி இப்படி தான் பார்ப்பாங்க. இது நடக்கணும்னாலும் என்ன செய்யணும், பெருமானை அனுமதிக்கணும். நம்ம எந்த இடத்துலையும் நமக்குன்னு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எனவே அங்கே கையை பிடிச்சாரு. உடனே யார், உன்னுடைய மனைவி மக்களை வர சொல்லுனார். சீராள தேவனை வர சொல்லுனார். சீராள தேவன் இப்போது இங்கே இல்லை, வரமாட்டான் சாமின்னார். இல்லை, கூப்பிடுனார். என்ன செஞ்சாரு, சொல்லிட்டாரு, அவன் தான் இங்கே இருக்கிறான், ஐயா சொல்லவா முடியும். எந்திரிச்சு போய் வெளியே நின்று என்ன கேட்குறாரு, சீராளா சீராளா வாராயினாங்க. இன்னும் அம்மா சொன்னாங்க, இவர் கணவர் கூப்பிட்டா மனைவியும் கூப்பிடணுமா இல்லையா, செய்யமணியே சீராளா வாராய் வாராயினாங்க. செய்யமணியே சீராளா வாராய் வாராய், சிவனார் அடியார் அமுதுண்ண வாராய் வாராய். அப்போ என்ன சொல்லி அழைக்கிறாங்க, அடியார் சாப்பிட்ணையா வாயா வாயான்னு கூப்பிட்றாங்க. அந்த தொண்டில் இங்கே பாருங்கள், இந்த புராணத்தில் எங்கேயாவது அந்த தற்போதம் என்பது எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய தொண்டு செய்கிற நாயனார் எடுத்து தன்னை பற்றி ஒரு நினைப்பு, தன் குழந்தையை பற்றிய நினைப்பு, மக்களை பற்றிய நினைப்பு ஏதாவது இருக்கா? தொண்டு தொண்டு தொண்டு, தன்னை பற்றி எந்த நினைப்பும் கிடையாது. இதுதான் ஞானிகளுடைய இயல்பு. 63 எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்படி தான், எல்லாரும் இப்படி தான். எல்லாரையும் நீங்கள் ஒவ்வொரு புராணமாக பார்த்தீங்கன்னா மொத்த திருத்தொண்டர் புராணம் தான் 10வது அதிகரணம். இங்கே இருக்கக்கூடிய 10வது அதிகரணம் எது? திருத்தொண்டர் புராணம். ஒவ்வொரு பாட்டை எடுத்து போனீங்கனாலும் அப்படியே அவங்கள தான் சொல்ல முடியும், வேறு யாரையுமே சொல்ல முடியாது. அருபான்மை நாயன்மார்களை தான் நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் நாம் எடுத்துக்காட்டாக காட்ட முடியும். எனவே அப்படி அவர்கள் திருவருளை அன்றி ஒருபோதும் தன்னை பற்றிய நினைப்போடு அவர்கள் இருக்க மாட்டார்கள்.
சரி, 98. ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஏன்ற வினை, ஏற்றுக்கொண்ட வினை, சஞ்சித வினை, ஏற்கனவே நம்ம செஞ்ச சஞ்சித வினை, அது என்னாகும்? அந்த சஞ்சித வினை என்னாகும்? பிராதத்த வினையாக நமக்கு வரும். சஞ்சித வினையிலிருந்து ஒரு கூரை எடுத்துக்கொண்டு தான் நம்ம எங்கே வரோம்? பிறவிக்கு வருகிறோம். சஞ்சிதத்தின் ஒரு கூறு தான் பிராதத்த வினை. அது என்ன செய்யும்? உடலோடு ஏகும். பிராதத்த கண்மம் உடல் ஊழாய் கழியும். உடம்பு இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? பிராதத்த கண்மம் இருக்கும். எனவே என்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை, இடையில ஏறி வரக்கூடிய வினை என்னது? ஆகாமிய வினை. ஆகாமிய வினை அது என்ன செய்யும்? அருளே சுடும். சஞ்சித வினையை நீக்கிய திருவருளே ஆகாமிய வினையையும் நீக்கும். எப்படி நீக்கும்? அருள் வழி நின்றால். ஏகனாகி நிற்கணும், இறைவனி நிற்கணும். ஏகனாகி இறைவனி நின்றால் என்ன வராது? ஆகாமிய வினை வாராது. ஆகாமிய வினை வாராது. அப்போ இடையில் என்ன இருக்கு? பிராதத்த கண்மம். பிராதத்த கண்மம் உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இது பொது விதி. உடம்பு இருக்கிற வரைக்கும் பிராதத்த கண்மம் இருக்கும் என்பது பொது விதி. அதே சித்தியாரில் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொல்லுகிற போது, ஆன்மாவின் அறிவு திருந்திட்டா பிராதத்த கண்மத்தையும் ஊட்ட மாட்டான். அவனோட நோக்கம் என்னது? திருத்தறது தான் நோக்கம். கண்மத்தை ஊட்டுவது அவன் நோக்கம் இல்லை. இறைவனுக்கு நோக்கம் என்னது? ஆன்மாவின் அறிவு திருந்தது தான் அவனுடைய நோக்கமே அன்றி கொண்டு வந்ததை முழுசாக கழிச்சே ஆகணுங்கிறது அவன் நோக்கம் கிடையாது. நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? ஒரு தப்பு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு போகிறான். அவனை என்ன செய்கிறாங்க? நன்னடத்தை, நன்னடத்தைன்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க? கொஞ்சம் முன்னாடியே விடுதலை செய்கிறாங்களா இல்லையா? அப்போ நோக்கம் என்ன? தண்டனை கொடுக்கறதே திருந்துறதுக்கு தான். அந்த தண்டனை 6 மாதம் இரு, 1 வருஷம் இரு, 5 வருஷம் இருன்னு தண்டனை கொடுக்கறது என்னதுக்கு? திருந்துறதுக்கு தான், தண்டிக்கிறதுக்கு இல்லை. திருந்திட்டா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம்? தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இப்போ சிறைச்சாலையிலேயே நல்லா ஒழுங்காக திருந்திட்டாப்பா, நல்லா இருக்கிறா அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருவாங்க? முன்கூட்டியே விடுதலை செஞ்சிருவாங்க. அது மாதிரி இந்த பிராதத்த கண்மமும் கழிக்கப்படும். திருந்திட்டா கண்டிஷன்ஸ் என்னது? திருந்திட்டா. திருந்துற வரைக்கும் இந்த வினை ஊட்டிக்கிட்டே இருப்பார். சரியா? என்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். மும்மை தருமினைகள் மூளாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். மும்மை தருவினைகள், மும்மை தருவினைகள், இம்மை மறுமை அம்மை. மும்மை, இம்மை மறுமை அம்மை. இம்மைன்னு என்னது? இந்த பிறவி. மறுமைனா மேலை பிறப்பு, அடுத்தடுத்த பிறப்பு. அம்மைனா வீடு பேர், வீடு பேர். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. சரியா? எனவே அம்மை என்பது வீடு பேர், இம்மை என்பது இந்த பிறப்பு, மறுமை என்பது மேலை பிறப்பு, அம்மை என்பது வீடு பேர். இப்படி இந்த மும்மையிலும் மூதறிவார்க்கு ஞானிகளுக்கு மூளாவாம். மூளாவாம் எது? இந்த 3 நிலையிலும் வினைகள் மூளாவாம். இம்மையிலையும் மூளாது, மறுமையிலும் மூளாது, அம்மையிலும் மூளாது. யாருக்கு? மூதறிவார்க்கு, சீவன் முத்தர்களுக்கு. சீவன் முத்தர்களுக்கு வினைகள் மூளாது. அம்மை என்னது? இம்மையே அம்மையாம். இங்கேயே எப்படி இருப்பாங்க? இங்கேயே அவங்க முத்தியில் தான் இருப்பாங்க. முத்தி என்பது இறந்த பிறகு போகிறதில்ல, இருக்கிற போதே பெருமானோடு கூடியிருத்தல். வாழ்கிற காலத்திலேயே நெட்டை கூடி இருப்பாங்க.
வாழ்கிற காலத்திலேயே நெட்டை கூடி இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு என்ன வேண்டாம்? வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் சொல்கிறாரா இல்லையா? பெரிய புராணத்தில் பெருமான் போய் என்ன கேட்குறாரு? ஏப்பா முத்தி வச்சுக்கிறியா? முத்தினா என்ன சாமி? முத்தினா என்ன? மறக்காமல் இருக்கிறது தான். இப்போ அப்படி தான் இருக்கிறேன், இப்போ அப்படி தானே இருக்கிறேன். எனவே என்ன வேண்டாம்? வீடும் வேண்டாம். வீடும் வேண்டாம். யார்? விரலில் விளங்கின. விரல்னா என்னது? விரல் என்னது? வீரம். என்ன வீரம்? பெருமானே வந்து என்னையா வேணும்? ஒன்றும் வேண்டாம் சாமி, நல்ல ஆனந்தமாக என்னை வச்சிருக்கிற, எனக்கு ஒன்றும் வேண்டாம். யார் சொல்லுவாங்க? அடியார்கள் சொல்லுவாங்க. அடியார்கள் சொல்லுவாங்க என்று பெரிய புராணம் சொல்லுது. வீடும் வேண்டா விரலில் விளங்கின. எனவே அம்மையும் இம்மையே ஆம், அம்மையும் இம்மையே ஆம் என்று முத்தி நிலையை எங்கே அனுபவிப்பாங்க? இந்த காலத்திலேயே முத்தியை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறார். 100 கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவார் மிக. கள்ளத்தலைவர், தலைவர்ல யாரு? கள்ளத்தலைவர். தலைவர் யாரு? தலைமை பண்பு எவருக்கு உண்டோ அவர்தான் தலைவர். தலைமை பண்பு எவருக்கு உண்டோ அவர்தான் தலைவர். அப்போ கள்ளத்தலைவர் யாரு? தலைமை பண்பு எவருக்கு இல்லையோ அவர்கள்லாம் கள்ளத்தலைவர் இல்லையா? நமக்கு தலைமை பண்பு உண்டா? உண்டா? ஒன்றும் கிடையாது. தலைமை பண்பு யாருக்கு? பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் நான் யார் தெரியுமா? எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சிந்தித்திருந்தாலும் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ அப்படின்னு கேட்குறார். எதுக்கியா படிக்கிற? கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ. எதுக்கு படிக்கிறேன்? நல்லா படிச்சுட்டுங்க. யாராவது கேள்வி கேட்டால் டான் டான் பதில் சொல்கிறதுக்கு படிக்கிறேனுங்க. அதுக்காயா படிக்கிற? யார் மாதிரி? நாய் போல சல்லனம். ரொம்ப கேவலமாக திட்டுறாரு. நாய் என்ன செய்யும்? இந்த நாய் அந்த நாயை பார்த்து கத்தும், அந்த நாய் இந்த நாயை பார்த்து கத்தும். இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுக்காயா படிக்கிறது? கல்வியின் பயன் என்னது? தர்க்கத்துக்கு கிடையாது. தர்க்கம் செஞ்சு நம்ம அறிவை யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போ கல்வியின் பயன் என்னது? நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ளம் அடங்க. உள்ள அடங்கிறதுக்கு தான் கல்வி. கல்வி கற்றால் அதன் பயன் என்னவா இருக்கணும்? உள்ள அடங்கணும். இல்லைன்னா கல்வியினால் ஒரு பயனும் இல்லை என்று சிவபோக சாரத்தில் சொல்றார். ஆனால் நமக்கு என்ன உண்டு? கள்ளத்தலைவர். கள்ளத்தலைமை நமக்கு நிறையா இருக்கு. எனவே நம்மை கண்டு துயர் கருதி என்னது? கள்ளத்தலைவராகி நம்மை கண்டு யாருக்கு வருத்தம்? ஞானிகளுக்கு. இத்தனை பாட்டு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், திருவாசகம், தேவாரம், பெரிய புராணம், இதெல்லாம் எதுக்கு? கள்ளத்தலைவராகிய நம்முடைய துயர் கருதி படித்து பார்த்து திருந்து. எப்படி? எதையாவது பார்த்து திருந்து. ஏன்? அவர்கள் பெற்ற பேரின்பத்தை நாம் பெற வேண்டும். பெறுவதற்கு என்ன வழி? கள்ளத்தலைமை ஒழியணும். நமக்கு ஒரு தலைமை பண்பு நமக்கு இல்லை. எல்லாம் சிவன் செயல் என்று என் அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் புரியாது. பல வகையாக சொல்கிறது. இப்படி தேவாரத்தில் ஒரு மாதிரி, திருவாசகத்தில் ஒரு மாதிரி, திருவுருப்பையில் ஒரு மாதிரி, சிவபோகசாரத்தில் ஒரு மாதிரி, இங்கே சிவஞான போதத்தில் ஒரு மாதிரி, சித்தியாரில் ஒரு மாதிரி, எல்லா வகையும் பல வகையாக சொன்னாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? அசைய மாட்டேன். நான் எப்படி சொன்னாலும் அசைய மாட்டேன் இல்லைங்களா? கள்ளத்தலைவர் துயர் கருதி, ஆன்மாக்கள் படுகிற துன்பத்தை கருதி, தம் கருணையாகிய வெள்ளத்தால் சீவன் முத்தர்கள் இயல்பாகவே கீழே இருக்க உயிரை பார்த்தா என்ன வரும்? ஒரு கருணை வரும். இப்போ நம்ம பார்க்குற ஒரு சின்ன குழந்தை அப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கா அப்படியே போகுதுன்னு வச்சுங்க, பார்த்தா நமக்கு என்ன தோணும்?
ஐயோ பாவம், என்ன இந்த சின்ன குழந்தை இப்படி போகுதே தோணுமா இல்லையா? அதுபோல் நம்மை பார்த்தா அவங்களுக்கு என்ன வருது? இரக்கம் வருது. நாம் என்ன நினச்சிட்டோம், நான் யாரும் தெரியுமா அப்படின்னு போயிட்டு இருப்போம். அவர் ஐயோ பாவம், 6 பெத்த பிள்ளையோ இப்படி போகுது. எப்படி போகுது? நான் செஞ்சான்னு போகுது. எப்போ இதுக்கு அறிவு பிறக்க போகுது? இது என்னைக்கு தெளிய போகுது அப்படின்னு நம்ம கண்டு என்ன செய்கிறாங்க? வருந்துகிறார்கள். நீங்கள் இப்போ பட்டினத்தடிகள் வரலாற்றில் நம்ம அடிக்கடி சொன்னது என்னது? இறந்த வீட்டில் போய் இவரோன்னு அழுகுறாரா இல்லையா? பட்டினத்தடிகள் போய் அழுகுறாரா இல்லையா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க? ஐயோ இறந்தவருக்கு இவருக்கும் ரொம்ப தெரிஞ்சு வரப்பறப்பா சாமியே வந்து அழுகுறாரியா அப்படின்னு அவருன்னு சொல்லியோ, அவனை நினச்சி அழுகலையா, உன்னை நினச்சி தான் அழுதேன். அவன் இறந்துட்டான், நாம் இறக்க போகிறேன்னு தெரியாமல் நீ எல்லாம் என்னமோ உழுந்து அழுதுட்டு இருக்கிறிய, உன்னை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அழுதாரான் இல்லையா? அதுபோல் நம்மை நினைந்து கருணையோடு என்ன செய்கிறாங்க? எல்லா நூல்களும் எதற்காக? நம்பால் கொண்ட கழிவிறக்கம். உயிர் எப்படியா ஏதாவது ஒரு பாட்டை பிடிச்சிட்டு மேலே வந்துடாதான். ஏன்னா ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒருத்தர் என்ன செய்யும்? யாரையாவது போய் தைக்கும். காலங்காலமாக இப்படி தான் பல உயிர்கள் இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த சாத்திரங்களும் தோத்திரங்களும் இப்படி தான் பிடிச்சி ஒவ்வொரு உயிராக எத்தனை பேர் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒருவரை என்ன செஞ்சிட்ருக்கோம்? எங்கேயோ யாரோ ஒருத்தரை யாரோ ஒரு மூலமாக இந்த நூல்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஆன்மாக்களை கடை தேற்றி கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துயர் கருதி கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து மிக அலைவர். எனது அவர்களுக்கு ரொம்ப அந்த உருக்கத்தோடு நம்மை நோக்கி அந்த உபதேசத்தை இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் 100 பாடல்களாக சொல்லி நம்ம அறிவித்திருத்த அருளி இருக்கிறார்கள். இது நமக்கு எப்போ விடியுமோ விடிய வேண்டியது தான் இல்லைங்களா? யாருக்கு எப்போன்னு தெரியாது, யாருக்கு எப்போ எது விளையும் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, யார் அறியிட்டு கூற முடியாது. அப்போ திருவருளை நோக்கி நம்மை செலுத்துவதற்காக இந்த நூலை நமக்கு அருள் செய்திருக்கிறார். நம்ம அடுத்த வகுப்பில் சிவஞான போதம் சிந்திப்போம். ரொம்ப அருமையான ஒரு நூல், விளையாட்டையும் கேட்டிருக்கு. மாதத்திற்கு 2 வகுப்பு. ஏன்னா நமக்கு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது? 12 வகுப்பு. 2 வகுப்பு வச்சிங்கன்னா 24 வகுப்பு. ஆனால் 24 வகுப்பு வராது. எப்படி என்ன இருக்கும்? இடையிடையே ஏதாவது ஒரு சூழல் காரணமாக பல வகுப்புகள் தடைபடுவது இயற்கை தான். அது நம்ம என்ன விரும்பினாலும் திருவள்ளுவர் சம்மதம் எதுவும் அது நடக்கும். ஆனால் ரொம்ப விரிவாக சிந்திக்க ஒரு சிந்தனை இருக்குது. சாமி எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாரோ கூட்டிகிட்டு போகட்டும், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. காரணம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. சிவஞான போதத்தை எப்பவுமே நமக்கு நேரம் பத்துறதில்லை. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒன்று முன்னாடி யாரை பார்த்தோம்னா பின்னாடி யாரும் பார்க்க முடியாது, பின்னாடி யார் பார்த்தோம்னா முன்னாடி யாரும் பார்க்க முடியாது. அதை முழுசாக பார்க்கணுன்னா நமக்கு கால எல்லை மிக நீண்டு வரும். அதுக்காக திருவருள் யாருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கிறதோ அந்த வகையில் அதை கொஞ்சம் விரிவாக சிந்திப்போம் என்று கருதுகிறோம். அதுக்கப்புறம் திருவருளின் சம்மதம் எதுவோ அது நடக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.